இன்னைக்கு மொத்த உலகமும் பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான். இப்போ ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் திருப்பி போய் அட்டாக் பண்ணுவாங்களா, அதை பற்றி தான் ஒரு ஹாட் டாப்பிக்காக எல்லா உலகமும் பேசிட்டு இருக்கு. இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா, இந்தியாவுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ மொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்த்துட்டு இருக்க ஒரு கண்ட்ரி என்னன்னா ஈரான் வர்சஸ் இஸ்ரேல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 13ஆம் தேதி உங்களுக்கு ஈரான் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேலே. முதல்ல இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது எதுக்கு நடந்துட்டு இருக்குன்றதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நம்ம இதை முன்னாடியே பேசியிருக்கோம். நவம்பர் மாதத்தில் நடந்த ஒரு பிரச்சனை தான். ஹமாஸ்ன்ற ஒரு குரூப் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த ஹமாஸ்ன்ற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்சி மிலிட்டரி குரூப். எப்படின்னா ஒரு பினாமி மாதிரி. ஈரான்ன்ற ஒரு கண்ட்ரி அவங்க நிறைய பினாமி மிலிட்ரி குரூப்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி மிலிட்ரி குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பினாமி பேரில் இவங்க மிலிட்ரி குரூப்பை வச்சுருப்பாங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேரெக்டாக ஈரான் இன்வால்வ் ஆகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூதிஸ் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஈரான் சொல்லும் அது எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் பேக்ரவுண்டில் இவங்க தான் அதுக்கு ஃபண்டிங்கோ இல்லை அதுக்கு வெப்பனரிஸ் கொடுக்குறது எல்லாமே ஈரான் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹமாஸ் அட்டாக்குக்கும் இவங்க என்ன சொல்கிறது, யூஎஸ் சைடில் இருந்தும் இஸ்ரேல் சைடில் இருந்தும் சொல்கிறது என்னென்னா, ஹமாஸ்ன்றது ஈரானால் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு பினாமி ஒரு ஆர்மி தானே தவிர இது வேற எதுவும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்குது. ஆனால் என்னன்னா இதை அட்டாக் பண்ணுற பிறகு ஈரான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, எங்களுக்கும் ஹமாஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நாங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது இப்படியே தான் போயிட்டுருக்கு. இது போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஃபுல் ஃப்ளெஜ் வாராக போயிட்டு உங்களுக்கு ஹமாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் காசா ஸ்ட்ரிப்பில் என்ன நடந்ததுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு தெரியும் இழப்புகள் நிறைய இருந்துச்சு. இஸ்ரேலும் திருப்பி ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பித்து நிறைய சேதங்களும் நிறைய ஆச்சு. இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஈரான் இஸ்ரேல் இதை நிறுத்தலைன்னா நான் கண்டிப்பாக இது பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த டைமில் என்ன ஆச்சு, இப்போ இஸ்ரேல் ஒரு இடத்துல அடிக்கிறாங்க. அடிக்கும்போது ஈரானோட எம்பசி மேலே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் ஈரானோட அஃபீஷியல்ஸ் சில பேர் சாகுறாங்க. இது செத்துட்ட உடனே ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு சரியான டைமில் நாங்கள் இஸ்ரேல் எங்களோட எம்பசி அடித்ததுக்கும் எங்களோட அஃபிஷியல்ஸை கொன்னதுக்கும் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக இது. ஆனால் சொன்ன உடனே இஸ்ரேல் ஆல்ரெடி ரெடியாக தான் இருந்தாங்க, எப்படியோ இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, அந்த அட்டாக்கு நம்ம டிஃபென்ஸுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்டாக ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 300 மிசைல் ஸ்ட்ரைக் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 170 ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் 120 பெலிஸ்டிக் மிசைல்ஸும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனாலும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அயன் டோமாக இருக்கட்டும், அது இல்லாமல் டேவிட் ஸ்லிங்குன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல் வச்சுருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் போய் அதை இன்டர்செப்ட் பண்ணி உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிசைல் தான் இஸ்ரேலில் தாக்குதல் ஆகுது. அதுவும் பெரிய இம்பேக்ட் இல்லை. அது அந்த இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க காமிச்சினாங்க, எங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழி மட்டும் தான் இவங்களோட மிசைல் அடிச்சுதுன்னு. ஆனால் இந்த சைடில் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மிஷன் அக்காம்ப்ளிஷ், நாங்கள் பெருசாக ஜெயிச்சிட்டோம், ஏன்னா 300 மிசைல் அடிச்சிட்டோம் நாங்கள் இஸ்ரேல் மேலே. இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி ஒன் ஆஃப் தி அனாலிஸ்ட், இந்த இஸ்ரேல் ஈரான் வார அனலைஸ் பண்ணுற ஒரு அனாலிஸ்ட் அமெரிக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுக்கு அங்கே பயங்கரமான உள்ளுக்குள்ள மக்களால் ப்ரெஷர். என்னன்னா இஸ்ரேல் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் எதுவுமே பண்ணலை, எங்களோட எம்பசி அடிச்சிருக்காங்க, நம்மளோட அஃபீஷியல் இறந்துருக்காங்க, ஈரான் எதுவுமே பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி மக்களோட ப்ரெஷர். அங்கே மக்கள் தெருவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈரானோட சுப்ரீம் லீடர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 300 மிசைல் அடிக்க சொல்கிறார். அது பெரிய டேமேஜிங் இதுவும் கிடையாது, ஒரு 300 மிசைல் எதுக்குன்னா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறது, இன்டர்னல் பிரச்சனை வேணான்றதுக்காக இதை அடிக்கிறாங்க, அதை இன்டர்செப்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக தான் இதுவே நடந்தது. ஈரான் உங்களுக்கு அடித்தாங்களே தவிர, அந்த மிசைல்ஸை ரன் பண்ணாங்களே தவிர பெருசாக ஒன்றும் இதுவும் கிடையாது. இதுக்கு இப்போ திருப்பி அது பார்த்தீங்களா, வந்ததுக்கு இப்போ இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க ஏதாவது சொல்லணும்ல, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுப்போம், கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னன்னா யூஎஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாரு, இப்போது இல்லை நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம், இந்த வாரை இன்னும் எஸ்கலேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு யூஎன் நேஷன்ஸ், யூஎஸ்ஆ இருக்கட்டும், வேறு கண்ட்ரீஸ்லாம் நேட்டோவில் இருக்கவங்களாம் இஸ்ரேலுக்கு சைடில் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை இதை இன்னும் எஸ்கலேட் பண்ணாதீங்க,
வாருக்கு போக வேண்டாம். ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் வார் வேண்டாம். இப்போது ஹமாஸ் அடிக்கிறதுன்றது, ஹமாஸ் கூட சண்டைன்றது என்ன டோட்டலாக இட் இஸ் நாட் அ நேஷன் வார். நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் வார் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ மேஜர் நேஷனல் வார். ஏன்னா ஹமாஸ்ன்றது உலக நாடுகளால் என்ன முத்திரை கொடுத்துருக்குன்னா அது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ற மாதிரி தான் முத்திரை கொடுத்து வச்சிருக்கு யுஎன் நேஷன்ஸ். வேறஸ் ஈரான்ன்றது ஒரு கண்ட்ரி. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குன்னா இட் இஸ் லைக் அ கண்ட்ரி டு கண்ட்ரி வார். இப்போ எப்படி ரஷ்யா யுக்ரைன்ன்றது ஒரு பெரிய வார், ஏன்னா ரெண்டு கண்ட்ரி மோதுது. யுக்ரைன் சின்ன கண்ட்ரி, ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, ஆனாலும் இட்ஸ் அ ஃபுல் ஸ்கேல் வார். இது யுக்ரைனில் இதில் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் நடக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக எஸ்கலேட் ஆகலை. ஏன் மற்ற உலக நாடுகள்லாம் வந்து யுக்ரைனுக்கு இது சப்போர்ட்டுக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேட்டோவில் கிடையாது. அவங்க தே ஆர் நாட் த மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஸோ அதனால் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைனும் அதே மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு. இங்கே ஈரானும் பார்த்தீங்கன்னா ஈரானும் நேட்டோவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் மிடில் ஈஸ்ட்டில் வந்து நார்மலாகவே தே ஆர் நாட் இன் டு மச் ஆஃப் யூஎஸ் allies. ஈரானுக்கும் யூஎஸுக்கும் பகைன்றது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்கும்போது ஒரு முக்கியமான சாதனைன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, கசேம் சலைமானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜென்ரலை வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலை அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்தே நிறைய இதுக்கு முன்னாடியே 1970s 80sலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரானுக்கும் யூஎஸுக்கும் உள்ளக்கூடிய ஒரு இணைப்புன்றது ரொம்பவே என்ன சொல்கிறது கசப்பான ஒரு இணைப்பு தான். அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இட் இஸ் வெரி பேட். அவங்களுக்கு ஈரானோட ஒரு இருக்கு என்னன்னா, அமெரிக்கா டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அமெரிக்காவை அழிக்கணும், இஸ்ரேலை அழிக்கணும், அண்ட் ஜூஸ் பி கர்ஸ்ட் இப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஈரான் டோட்டலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு அகெயின்ஸ்ட். இப்போ ஈரானுக்கு பேக்கப்பில் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இப்போ இப்படி தான் உங்களுக்கு உலக நாடுகளே இப்போ பிரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கண்ட்ரிஸும் ஒரு சைடில் பேக்கப் ஆகிட்டு ஒரு சைடாக பிரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரானோட பெரிய லெவலில் ஃபுல் ஸ்கேல் வார் வருமானா வாருக்கான சான்சஸ் ஆஃப் வெரி லெஸ். இல்லை ஃபுல் ஸ்கேல் வார் இப்போ எப்படி ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் நடந்துச்சு, இத்தனை நாளாக நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு வார் வருமானா வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. வரதுக்கு வாய்ப்புகளும் 99% கிடையாது. சும்மா இந்த மாதிரி ஒரு 2 மிசைல் ஸ்ட்ரைக் இருக்கலாமே தவிர, இப்போ எப்படி இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரில் அடித்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஈரான் மேலே பண்ணுவாங்களான்னு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா we are going to have a huge war மாதிரி பிரேக் அவுட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங், ஈரானும் அதை விருப்பப்படலை. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட ஃபைனல் ஃபைட்டிங் இதில் வாரில் போகுதுன்னா தே ஹாவ் டு see their battle power. இது ஈரானும் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஈரானாச்சு அட்லீஸ்ட் பரப்பளவில் ரொம்ப பெரிய நாடு. ஆனால் என்னன்னா உங்களுக்கு மிலிட்டரி யூனிட் பார்க்கும்போது ஈரான் கிட்ட உங்களுக்கு பேட்டலில் கிரவுண்டு ட்ரூப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான ஏர் ட்ரூப்ஸ் இருக்குது. நிறைய உங்களுக்கு ஃப்ளைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஈரான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிரவுண்டு எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாப்பர்லேயும் ஃப்ளைட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட்லேயும் வந்து அட்டாக் பண்ணும்போது இட் வில் நாட் பி என்ன சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டு வாராக இருக்காது கண்டிப்பாக. அது இல்லாமல் இஸ்ரேலுக்கு பின்னாடி பேக்கப்புக்கு நேட்டோ இருக்குது, யூஎஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்கேல் வார் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இதனால் இது ஃபுல் ஸ்கேல் வார் ஆகிடுமா, பெரிய உலக என்ன சொல்கிறது ஒரு வேர்ல்டு வார் மாதிரிலாம் வருமானா அந்த மாதிரி ஏதோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் 99.9% கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சுட்டு பயந்துட்டு மார்க்கெட்டில் ரிலேட் பண்ணிவிட்டு நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க. என்னென்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு வார் 3 வரப்போகுது, அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னென்னா இப்போதைக்கு நார்மலாக சின்ன இது மிடில் ஈஸ்ட் பிரச்சனைன்றது இன்றைக்கி நல்லா இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் யூடியூபும் அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறோம் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால இது ரொம்பவே பெருசாக பூகரமாக தெரியுதே தவிர இது இன்றைக்கி நேற்றுல ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஈரான், இஸ்ரேல், ஹமாஸ், மிடில் ஈஸ்ட் பிரச்சனைன்றது இன்றைக்கி நேற்றுல கிட்டத்தட்ட 50-60 வருஷம் இல்லை, அவங்க இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரொம்ப எஸ்கலேட்டடாக தெரியுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நியூஸ். அதனால் மக்கள் வந்து பயப்பட வேண்டாம். இதனால் ஒருவேளை அவ்வளோதான் நம்ம வேர்ல்டு வார் மாதிரி வந்துடும், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கீழே போயிடும், அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்தில் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம், க்ரூட் ஆயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நார்மலாகவே மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக எது முக்கியமாக பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலுக்கு அடுத்தது முக்கியமாக ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னா க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன பேலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக் இருந்தால் கூட உங்களுக்கு க்ரூட் ஆயிலில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட். ஸோ இதனால் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கோல்டில் பிரச்சனையே கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அது கிளியர் பை ட்ரெண்ட் தான்.
நீங்கள் கோல்டு வந்து பை பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஏதாவது மிஷல் அட்டாக் இருந்துச்சு ஏதாவது வந்ததுனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட் ஏற தான் போகுது, இறங்குறது இல்லை. அந்த கோல்டும் இப்போ பியூர் ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்கு, நல்லா தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் 2500 2350 கிட்ட அந்த மார்க்கெட் கோல்டு நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி 50 உடச்சுன்னா மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ் உங்களுக்கு கோல்டு அப் ட்ரெண்ட் தான். நம்ம சொன்ன மாதிரி 7500 வரைக்கும் கிராமுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸஸ்லாம் பார்த்து இப்போ என்னென்னா சரி இப்போ இங்கே நியூஸஸ் கூட நிறைய என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மற்ற உலக நாடுகள்லாம் வந்து ஒரு சாங்ஷன்ஸ் போடுங்க ஈரான் மேலே, இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, அவங்களுக்கு இந்த வர்த்தகத்திலலாம் கேன்சல் பண்ணுங்கள், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரேட் டிரான்சாக்ஷனில் டைட்டன் பண்ணுங்கள், சாங்ஷன்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் தான். சரி, அந்த ஈரான் த்ரெட்டன்ஸ் டு டிப்ளாய் வெப்பன்ஸ் நெவர் யூஸ் பிஃபோர். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஈரான் இதெல்லாம் நியூஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணாத வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, ஆனால் அது வெப்பனரியாக கிடையாது. ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கு, நியூக்ளியர் நாங்கள் யூஸ் பண்ணுறது பவர் பிளான்ட்டுக்காக மட்டும்தானே தவிர எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பனுக்காக நான் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸே இருக்குது, கிட்டத்தட்ட 70 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பேலன்ஸ்டு வாராக இருக்கணும், பேலன்ஸ்டு வாருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா யூஎஸ் அண்ட் இவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் பேக்கப்பில் இருக்கும்போது ஈரான் வந்து போய் அவங்க ஃபுல் ஃப்ளெஜ் வாருக்கு போகிறதுன்றது 100% வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸஸ்லாம் பார்த்துட்டு சரி இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, ஈரான் வந்து சாங்ஷன்ஸ் தான் போட சொல்கிறாங்க. இப்போ ஞாபகம் இருக்கா, ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் வார் நடக்கும் போதும் உலக நாடுகளில் என்ன பண்ணுச்சு, ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. என்ன சாங்ஷன்ஸ், உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் ரஷ்யன் டாலரை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம், இல்லை ஆயில் எங்களுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம், உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி தான் கொடுக்க முடியுதே தவிர ஃபுல் ஸ்கேல் வாருக்கெல்லாம் போக முடியாது. அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரானும் ஃபுல் ஸ்கேல் வார் வந்து ஒரு பயங்கரமான பூகமாக வெடிக்குமானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது சாங்ஷன்ஸில் ஆகலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அடங்கிடும். சும்மா கொஞ்சம் மிசைல் இந்த என்ன சொல்கிறது, இவங்க கொஞ்சம் தாக்குதல் பண்ணாங்க, இவங்க திருப்பி அடித்தாங்க, இதை டிஃபெண்ட் பண்ணாங்க, இப்படி தான் நியூஸஸ் அரசல் பொருசலாக போயிட்டு இருக்குமே தவிர ஃபுல் ஸ்கேல் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. அதனால் நீங்கள் அவ்வளோ பயப்பட வேணாம். அப்படி ஈரான் இஸ்ரேல் வார் வருது, ஃபுல் ஸ்கேல் வார் வருதுன்னா இட் வில் பி ஸோ பிக். அப்போ கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு யூஎன் உள்ளே வந்து மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணதான் பார்ப்பாங்களே தவிர தே வில் நாட் லெட் இட் கோ ஃபார் அ ஃபுல் ஸ்கேல் வார். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுலையோ பயப்பட வேணாம். திஸ் இஸ் ஒன்லி நியூஸஸ், கொஞ்சம் பூகம்பமாக காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர இது ஃபுல் ஸ்கேல் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அது பயப்படவும் வேண்டாம். ஸோ இதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமா வேணாமான்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி சேஃப். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.